இயேசுவின் இரத்தம் ஜெயம். இன்று நம் அன்னையான் திருச்சபையாது புனித கதரீன அம்மாளின் விழாவினை சிறப்பிக்கின்றது. அலெக்சாண்ட்ரியா நகர புனித கேதரின் என்றும் சக்கரங்களின் புனிதர் கேதரின் என்றும் அழைக்கப்படும் இப்புனிதர் மகா மறைசாட்சி புனிதர் கேதரின் என்றும் அழைக்கப்படுகிறார். மரபுகளின்படி கிறிஸ்தவ புனிதரும் கன்னியருமான இவர் 4ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அரசாண்ட ரோம பாகனிய பேரரசனான மேக்சென்சியஸ் என்பவரது ஆட்சி காலத்தில் மறைசாட்சியாக மரித்தவராவார். இவரது சுயசரிதையின்படி இளவரசியும் குறிப்பிடப்படும்படியான அறிஞருமான இவர் தமது 14 வயதில் கிறிஸ்தவ சமயத்திற்கு மனம் மாறினார். நூற்றுக்கணக்கான பாகனின மக்களை கிறிஸ்தவர்களாக மனமாற்றிய இவர் தமது 18 வயதில் மறைசாட்சியாக கொல்லப்பட்டார். அவரது தியாகத்தை தொடர்ந்து 1100 ஆண்டுகளுக்கு பின்னர் தோன்றிய புனித ஜோன் ஆஃப் ஆர்க் தமக்கு காட்சியளித்ததும் ஆலோசனைகள் கூறியதும் புனித கேதரினே என்று அடையாளம் கண்டுகொண்டார். கேதரினும் பாரம்பரிய கதைகளின்படி 286 305 ஆண்டு காலத்தில் ஆண்ட ரோம பேரரசர் மேக்சிமியன் காலத்தில் எகிப்திய அலெக்சாண்ட்ரியாவின் ஆளுநராக இருந்த கான்ஸ்டஸ் என்பவரது மகள் ஆவார். சிறு வயதிலிருந்தே கல்வியில் ஆர்வம் காட்டி கற்று வந்த இவருக்கு காட்சியளித்த குழந்தை இயேசுவை ஏந்தி வந்த அன்னை கன்னிமரியாள் கேதரினை கிறிஸ்தவராக மனம் மாறுவது அறிவுறுத்தினார். பேரரசர் மேக்சென்சியஸ் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த தொடங்கிய போது கேதரின் பேரரசரை அணுகி அவரது கொடுமைகளுக்காக அவரை கடிந்து கொண்டார். 50 சிறந்த பாகனின தத்துவவாதிகளையும் திறமையான பேச்சாளர்களையும் அழைத்த பேரரசர் கேதரினுடன் பொது விவாதத்தில் ஈடுபட உத்தரவிட்டார். அவர்கள் கேதரினுடைய கிறிஸ்தவம் சார்பான வாதங்களை தமது திறமையான வாதங்களால் நிராகரிப்பார்கள், தப்பென்று எடுத்து காட்டுவார்கள் என்று எதிர்பார்த்தார். ஆனால் கேதரின் அவரது எதிர்பார்ப்புகளை பொய்யாக்கினார். அவரை எதிர்த்து அவர்களால் ஜெயிக்க இயலவில்லை. கேதரின் தம்மை எதிர்த்தவர்களை தமது சொற்பொழிவால் வெற்றி கொண்டார். அவர்களில் பெரும்பாலானோர் தம்மை கிறிஸ்தவர்களாக சாற்றினர். அவர்கள் அனைவரும் பேரரசனால் கொல்லப்பட்டனர். கேதரினை பிடித்து கதையால் அடித்து சிறையிட்டனர். குறுகிய கால வேளையில் அவரை காண 200க்கும் மேற்பட்டோர் சிறைசாலைக்கு வந்தனர். அவர்களை பேரரசனின் மனைவியும் ரோம பேரரசியுமான வலேரியா மேக்சிமிலா ஒருவர் அவர்கள் அனைவரையும் கிறிஸ்தவர்களாக மனமாறினார்கள். தொடர்ந்து அவர்கள் அனைவரும் மறைசாட்சிகளாக கொல்லப்பட்டனர். கொடூரமான துன்புறுத்தல்களால் அழகியும் புத்திசாலியுமான இளவரசி கேதரினை வசப்படுத்த இயலாத பேரரசர் மேக்சென்சியஸ் திருமண ஆசை கட்டினார். அவனை புறங்கையால் நிராகரித்த புனிதர் தமது மணவாளன் இயேசுவே என்று சாற்றினார். தமது கன்னிமையை அவருக்கே அர்ப்பணிப்பதாகவும் அறிவித்தார். ஆத்திரமடைந்த பேரரசர் உடைந்த சக்கரத்தின் மீது கேதரினை கட்டி கொள்ளுமாறு கட்டளையிட்டார். ஆனால் கேதரின் அச்சக்கரத்தை தொட்டதுமே அது மேலும் உடைந்து தகர்ந்து போனது. இறுதியில் கேதரின் தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். நாமும் நம் இறைவனின் வழியில் அவரின் பணியில் சிறந்து அவரையே முழுமையாக நம்பி அவருக்காக நம்மை நாம் கொடுத்து வாழ்வோம். நம் வாழ்வும் புனிதமாக மாறும். நம் தலைமுறையும் புனிதமாக மாற்றுவோம். இதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம். ஆமென்.